பாண்டியன் ஸ்டார் இன்னைக்கு சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சரவணன் மயிலை பற்றின உண்மைகளை நம்ம அம்மா அப்பா கிட்ட இப்போதைக்கு சொல்லக்கூடாது. ஆனால் சொன்னோம்னா அவங்களும் கஷ்டப்படுவாங்க. எதுக்கு நம்மளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு அவங்களும் கஷ்டப்படுத்தக்கூடாது. ஏற்கனவே மாமா பிரச்சனையிலேருந்து இப்போ தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வந்துட்டுருக்காங்க. இனிமேலும் நம்ம பிரச்சனையை கொண்டு போய் திணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம சரவணன் மூடி மூடி வச்சுட்டு இருந்தார். ஆனால் கடையில் நம்ம மயில் நம்ம பாண்டியன் முன்னாடி சரவணனை ரொம்ப இதாக பேசுவோமே, சரவணனுக்கு கோவம் ரொம்ப சண்டை போட்டுடுறாங்க. அதை நம்ம பாண்டியன் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு வீட்டுக்கு ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க, வீட்டுக்குள்ளே ரூம்குள்ளே சண்டை போட்டிங்க, அப்புறம் வீதிக்கு ஹாலுக்கு வந்துச்சு, வீதிக்கு கடைக்கு வந்துச்சு, இப்போ முச்சேந்தியில் நின்று சண்டை போடுற அளவுக்கு நீங்கள் ஆயிட்டீங்க, அப்படி உங்களுக்குள்ளே என்ன தான் பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்போது வேண்டாம்ப்பா விடுங்க, எங்கள் பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. பாண்டியனுக்கு ரொம்ப கோவம் ஆமாம் அவன் பிரச்சனையை அவனே பார்த்துக்கட்டும், நம்ம இனிமேல் எதுலேயுமே தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு சொல்லிடுறாரு. சொல்லவுமே நம்ம சரவணன் என்னடா நம்ம அப்பாவுக்கே இப்படி இதன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இதுக்கு மேலேயும் நம்ம உண்மையை சொல்லாமல் விட்டோம்னா இன்னும் மேலும் மேலும் பிரச்சனை வளர்ந்துக்கிட்டே தான் போகும். அதனால் நம்ம உண்மையை சொல்லிடலான்னு நினச்சிட்டு சரவணன் உண்மையை சொல்ல வாயை திறக்கிறாரு. இவன் நல்லவளே கிடையாது, இவன் சரியான ஃப்ராடு, இவங்க குடும்பம் எல்லாமே சேர்ந்து நம்மளை ஏமாத்திருச்சு அப்படின்னு சொல்லவுமே இவ ஒரு கேடி சரியான ஃப்ராடு அப்படின்னு சொல்லவுமே நம்ம கோமதி இருந்துக்கிட்டு சரவணா ஒரு பொம்பளை பிள்ளைய இப்பெல்லாம் தப்பாக பேசாத, அவள் முகத்தை பார்த்தா உனக்கு பொய் சொல்கிற மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லவுமே அம்மா நீ இன்னும் அவளை நம்பாதம்மா, யாரையும் நம்பக்கூடாது, உருவத்தை பார்த்து எடை போடக்கூடாதுன்னு எதுக்கு பழமொழி சொன்னாங்க, இவளை வச்சு தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இவள் அவ்வளவு சரியான ஃப்ராடு, நம்ம குடும்பத்தமே ஒட்டு மொத்தமாக என்னை நம்ப வச்சு ஏமாற்றிட்டாங்க, என்னால் முடியலை, என்னால் இவ இப்படி பண்ணியிருப்பாங்கிறதவே நம்பவே முடியலை, இவ்வளோ தூரம் இது பண்ணிட்டா, என்னை ஏமாற்றிட்டா அப்படின்னு சொல்லுவோமே. அப்படி என்ன தான் சொல்லி உன்னை போய் சொல்லி ஏமாத்தினா சரவணா, அதை ஃபஸ்ட்டு சொல்லு அப்படிங்குமே. சொல்கிறேன்ப்பா, இனிமேல் நான் உண்மையை மறைச்சி வச்சு ஒரு பிரோஜனம் இல்லை, இன்னும் நான் உண்மையை மறைக்க நான் தான் உங்கள் எல்லாத்துக்கிட்டேயுமே கெட்டவளாமே, அவள் நல்லவளாகிக்கிட்டு இருப்பா, அதனால் இப்போயே நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பா இவ ஃபஸ்ட்டு எவ்வளோ படிச்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா, நம்ம பொண்ணு பார்க்க போகிறப்ப எவ்வளோ படிச்சிருக்காங்கன்னு சொல்லி நம்மளை கட்டி வச்சாங்க அப்படின்னு சொல்லி கோமதிகிட்ட கேட்கவுமே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே அரசி நீ சொல்லு அரசி என்ன படிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அரசி சொல்கிறாங்க எம்ஏ படிச்சிருக்காங்க, இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லவுமே கிழிச்சா இவ வெறும் 12ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கா, நீங்கள் கொண்டு போய் டீச்சர் வேலைக்கு சேர்த்து விட்டீங்கல்ல, அங்கேருந்து எதுக்காக நின்றான்னு உங்களுக்கு தெரியுமா, +2 முடிச்சுட்டு அதை எப்படி அவள் போக முடியும், சர்டிஃபிகேட் கேட்டால் தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னான், அதை விட்டுட்டு போய் ஹோட்டலில் நம்மளுக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக வேலை பார்த்தா அப்படிங்குமேனு தலையே சுற்றிருச்சு. இதெல்லாம் தெரிஞ்சு தான் நான் கொண்டு போய் அவளை அவங்க அம்மாங்க வீட்டில் விட்டேன், அது உங்களுக்கு தெரியுமில்லம்மா, நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தானே கொண்டு போய் விட்டேன், இந்த உண்மையெல்லாம் தெரியவும் தான் கொண்டு போய் விட்டேன், ஆனால் இங்கே வீட்டுக்கு வர்றதுக்கு அவளும் எவ்வளவோ பாடுபட்டா, ஆனால் அது முடியலை, அதனால கடைசியில் குழந்தைய வச்சு என்னை ஏமாற்றி இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டா, மாசமாக இருக்கேன்னு பொய் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவோமே. ஐயோ மாமா நான் என் குழந்தை விஷயத்தில் நான் பொய் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுவோமே. நீ வாயை திறக்காத, நீ இவ்வளோ பொய் சொன்ன உனக்கு அதை மட்டும் நீ உண்மையை சொல்லியிருப்பான்னு நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி நம்ம சரவணன் சத்தம் போடுறாரு. சத்தம் போடவுமே நம்ம மயிலும் இல்லை மாமா அப்படியெல்லாம் இல்லை, நம்புங்க, நான் அந்த விஷயத்தில் பொய் சொல்லவே இல்லை அப்படிங்கும். வாய மூடி, இனிமேல் நீ இவ்வளோ பொய் சொன்னதுக்கப்புறம் பொய் சத்தியம் பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லி நம்ம சரவணன் மயிலை ரொம்ப பேசிடுறாரு. நம்ம மயிலை அழுதுகிட்டே நிற்கிறாங்க. இதெல்லாம் விட அடுத்த உண்மை என்ன தெரியுமாம்மா, நான் இவகிட்ட ஆதார் கார்டு கேட்டப்ப என்ன நடந்துச்சு, ஆதார் கார்டை கொடுக்க மாட்டேன்னு சொன்னான், ஒரு நாள் கிச்சனில் தீபாவளிக்கு முன்னாடி இவளா வாயை விட்டு உளறி திருன்னு அந்த உண்மையை சொல்கிறதுக்கு முழிச்சால, அப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன், சரி இவ இதில் ஏதோ ஒரு ஃப்ராடு வேலை பார்த்துருக்குறா அப்படின்னு சொல்லி. கடைசியில் இவகிட்ட ஆதார் கார்டு கேட்டால் அதுக்கும் எவ்வளவோ பொய் சொன்னான், அதை நான் அதுக்கு தான் நான் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டேன், ஆதார் கார்டு கொடுப்பான்னு பார்த்தேன், அப்போயும் இவ கொடுக்கவே இல்லை, அதுக்கப்புறம் இவங்க அப்பா கிட்ட போய் கேட்டேன், அவங்க அப்பாக்கிட்ட சாமானியத்துக்கு வாங்க முடியுமா, ஆனால் அவங்க அப்பா கிட்ட உங்கள் மகளை நான் எங்கேயாவது சர்ப்ரைஸாக ஒரு இடத்த கூப்பிட்டு போகணும், அங்கே ஆதார் கார்டு கேட்குறாங்கன்னு சொல்லவும் தான் கொடுத்தாரு, அதை கொண்டு போய் பார்த்தா கடைசியில் இவ என்னையை விட வயசில் சின்னவ கிடையாது, என்னையை விட வயசில் 2 வயசு மூத்தவ அப்படின்னு சொல்லவுமே எல்லாத்துக்குமே ஆச்சரியமாக போயிடுது. இதெல்லாம் தெரிஞ்சு நான் எப்படிமா அவள் கூட நிம்மதியாக நான் வாழ முடியும், என்னை நம்பிக்கை துரோகம் என்னை நம்ப வச்சு ஏமாற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சரவணன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சரி விடுறா சரவணா அப்படின்னு சொல்லி, என்ன சரவணா இவ்வளோ தூரம் இப்படியெல்லாம் ஆளுங்க இருப்பாங்களா அப்படிங்கும், இருக்காங்களேம்மா, நம்ம வீட்டிலே நம்ம கூடயே ஒருத்தி இருந்திருக்காள்லம்மா, தங்கமயிலுங்கிற ஒருத்தி இருக்காளா இல்லையானே தெரில, அது அவங்க குடும்பமா இல்லை
அவளுக்கு தங்கமயிலும் தான் பேராங்கிறதே எனக்கு தெரியலம்மா, அவ்வளோ தூரம் என்னை நம்ப வச்சு ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சரவணன் ஃபீல் பண்ணுறாரு. நீ இதுக்கப்புறம் வந்து நம்ம மயில் வந்து அந்த வீட்டில் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களாங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.